தமிழக அரசே வஞ்சிக்காதே ஆசிரியர் வாழ்க்கை வஞ்சிக்காதே. 177 தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சியில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து ஆசிரியருக்கு பணி நியமனம் வழங்குவோம்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? ஏன் வழங்கலை? காரணம் என்ன? ஏதோ 1 வருடம் 2 வருடத்துல கேட்கல, 4.25 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இதுவரை அரசை நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். இன்னும் எத்தனை காலம் நம்ப வேண்டும்? இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்புகிறோம். எங்களுக்கு பணி வாய்ப்பு 177 அறிவித்தபடி வழங்க வேண்டும் என்பதை கேட்கிறோம். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் 2024 வருடம் 110 விதியின் கீழே 19,260 காலி பணியிடங்கள் அறிவித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன் இன்னும் தொடக்கப்பள்ளிக்கான காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பவில்லை? என்ன காரணம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் 2023-24 ஆண்டு தடை பிறப்பித்தது. ஏன் இப்போது வரை ஒவ்வொரு ஆண்டும் தற்காலிக ஆசிரியர் முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்காலிக ஆசிரியர் முறை தொடர்வதற்கான காரணம் என்ன? தகுதியுள்ள ஆசிரியர் இல்லாமல் போயிட்டோமா? நியமன தேர்வு எழுதின ஆசிரியர் இல்லாமல் போயிட்டோமா? நாங்கள் என்ன ஆடு மாடு மேய்க்கிறவங்களா? பல தேர்வுகளை எழுதியிருக்கோம். 4 தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், 1 நியமன தேர்வு எழுதியிருக்கோம், அதிலே தமிழ் தகுதி தேர்வு வேற எழுதியிருக்கோம். 21,000 பேர் உள்ள நிலையில சென்ற வருடம் வரை நிதி அமைச்சகத்தினோட ஒப்புதல் பெற்று 7,000 காலி பணியிடங்கள் உள்ள போது ஏன் 2025 2,400 காலி பணியில மட்டும் நிரப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன? கலைஞர் ஆட்சியில 48,000 போஸ்டிங்ஸ் போட்டாங்க. அது பெரிய சாதனை. அது சாதனை. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க 12,500 போட்டாங்க. அதுதான் சாதனை. ஆனால் தொடர்ந்து 2013 இருந்து 2025 ஜூலை மாதம் வரை ஒரு போஸ்டிங் கூட போடாம, நான் சொல்றது தொடக்க பள்ளியில ஒரே ஒரு போஸ்டிங் கூட போகாம அரசு பள்ளியில இப்படி ஒரு அவல நிலை இருக்கு அப்படிங்கறத செய்தியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல 2025 வருடம் 2,400 பேருக்கு மட்டும் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 18,000க்கு மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர் உள்ள போது ஏன் எங்களை நியமிக்க கூடாது? நாங்கள் பல தகுதி தேர்வு எழுதியிருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? 149 ஜீவோவை இருள் சூழ்ந்த அரசாணைன்னு சொன்னீங்க. இந்த அரசாணை ஆசிரியர் இழைக்கப்பட்ட அநீதின்னு சொன்னீங்க. அந்த அநீதி இழைக்கப்பட்ட அரசாணையை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை நம்பி இந்த தேர்வை நாங்கள் எழுதுறோம். 2022 தேர்வு எழுதுறோம். எப்போ எங்களுக்கு திரும்ப நீங்க நியமன தேர்வு வச்சிருக்கணும்? 2022 வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? 2023 நியமன தேர்வு வச்சிருக்கோம். ஏன் வைக்கல? 2024 வச்சிங்க. எத்தனை போஸ்டிங்ஸ் போட்டிருக்கணும்? நீங்க சொன்ன விஷயம் என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தால் 30,000க்கு மேற்பட்ட தொடக்கப்பள்ளிகள் காலி பணியிடம் இருக்கு, நாங்க படிப்படியாக நிரப்புவோம் சொன்னீங்க. ஒரு படியை கூட நிரப்பலையே, உருப்படியா கூட நிரப்பலையே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடிமையாக, நவீன அடிமையாக ஒவ்வொரு தொடக்க பள்ளிகளிலும் தற்காலிக ஆசிரியரை வச்சிருக்கீங்க. இரக்கமில்லாத தலைமை ஆசிரியர்களே, இரக்கமில்லாத ஆசிரியர்களே, நீங்க உங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை அடிமை போல, ஒரு நாயை போல, ஒரு ஏவலாளி போல, ஒரு கூலியை போல நடத்துவதற்கான காரணம் என்ன? அவர்களும் காலமுறை ஊதியத்தில் இருந்தால் அவங்களை அடிமை போல நடத்துவீங்களா? நிரந்தர ஆசிரியர் இருந்தால் அவங்ககிட்ட உங்க பணியை பகிர்ந்து கொடுப்பீங்களா? நீங்கள் மனசாட்சியோட இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கும் இன்னல்கள், நீங்கள் கொடுக்கும் வேதனை எண்ணில் அடங்காதது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் தற்காலிக ஆசிரியர் நீங்கள் உயர்த்தி கொண்டே போனால் அப்போ நியமன தேர்வு எதற்கு? தகுதி தேர்வு எதற்கு? ஆட்சி அந்த டிஆர்பி போர்டு எதுக்கு? நான் கேட்கிறேன். டிஆர்பி போர்டு என்பது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டா இல்ல வெறும் டெஸ்ட் போர்டா? டீச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய போர்டா இல்ல வெறும் டெஸ்ட் வைக்கிறதுக்கான போர்டா? தேர்வு எழுத பிறந்தவர்களா நாங்க? தேர்வு எழுதவே பிறந்தவர்களா? தேர்வெழுதி தோற்று போனவர்கள் நாங்க. எத்தனை தோல்வி வெற்றி, அதாவது தேர்ச்சி பெற்று தோற்று போனவர்கள் நாங்க என்ன சொல்றோம்னா, டிஆர்பி போர்டுக்கு பதிலா டிடிஆர்பின்னு வச்சுக்கோங்க. டெம்பரவரி டீச்சர் ரெக்கவரன்ட் போர்டுன்னு மாத்திக்கோங்க. தகுதி உள்ள ஆசிரியர்கள் இருக்கும்போது, தற்காலிக ஆசிரியரை தேர்ந்தெடுக்கும் போது டீச்சர் ரெக்வயர்மெண்ட் போர்டு, ஏன் நீங்கள் டெம்பரவரி ரெக்கவரன்ட் போர்டுன்னு மாத்திக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களோட முதன்மையான கோரிக்கை என்னன்னா,
பல வழிகளில் எங்களோட அறவழி விஷயங்களை வந்து கொண்டு போயிட்டோம். அரசுக்கு அனைத்து கவனத்தையும் ஈர்ப்பிட்டாங்க, எல்லா விதமான வழிகளில் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இந்த சமயத்தில் பேச்சுவார்த்தைக்கு மதிப்புக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் அழைத்து எங்களது கோரிக்கையை முழுமையாக ஏற்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கை எங்களுக்கு வெகுவாக சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ண கொடுக்கணும். இல்லை என்றால் எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.